பிரைம் ஃபார்மில் இருந்து வரும் தென்னாப்பிரிக்கா கேப்டன் லாரா தொடர்ந்து அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி அரைச்சதம் அடித்து அசத்தினார். ஷூன்லஸுடன் சேர்ந்து மீண்டும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை லாரா எடுத்து வர விக்கெட்டை தேடிய இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் சரியான நேரத்தில் ஷெஃபாலி வர்மா கைகளில் பந்தை கொடுத்தார். பேட்டிங்கில் தரமான ஆட்டத்தை வெளிக்காட்டிய ஷெஃபாலி பந்து வீச்சிலும் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி தென்னாப்பிரிக்காவிற்கு அடிக்கு மேல் அடி கொடுத்தார். அவ்வளவுதான், தென்னாப்பிரிக்கா இனி தேராது என நினைத்த போது நான் களத்துல நிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியாது என 11 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்கவிட்டு பயமுறுத்திய லாரா போல்டார் சதமடித்து மிரட்டினார். அந்த லாராவை யாராவது அவுட் ஆக்குங்களேன்பா என ரசிகர்கள் புலம்பி தள்ள மறுமுறையில் 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டு டென்ஷனை அதிகமாக்கிய டெர்க்சனை போல்டாக்கி அனுப்பினார் தீப்தி சர்மா. மீண்டும் இந்தியாவின் பக்கம் ஆட்டம் திரும்ப அதிரடியில் மிரட்ட ஆயத்தமானார் லாரா போல்வார். தீப்தி சர்மா வீசிய பந்தை லாரா சிக்ஸருக்கு தூக்கி அடிக்க பவுண்டரி லைனிலிருந்து கேட்சிற்கு வந்த அமன்ஜோத் கவுர் கைகளிலிருந்து 2 முறை பந்து எகிரி குதித்தது. எப்படியாவது கேட்சை பிடிச்சிடுங்க என ரசிகர்களின் இதய துடிப்பு படபடவென அடிக்க 2 முறை எகிரி குதித்த பந்தை நழுவ விடாமல் கேட்சாக மாற்றினார் அமன்ஜோத் கவுர். கடைசி வரை விட்டுக் கொடுக்காமல் போராடிய லாராவின் போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வர இந்திய அணி வீரர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் அப்பாடா என பெருமூச்சு விட்டனர். தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசிய தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்த தென்னாப்பிரிக்காவின் 10வது விக்கெட்டிற்கான கேட்ச் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கைகளில் சென்று உட்கார்ந்தது. 2011 உலக கோப்பையின் வெற்றியானது கேப்டன் MS தோனியின் கைகளால் வந்து சேர்த்தது போல 2025 உலக கோப்பையின் வெற்றி கேப்டன் ஹர்மன் பிரீத் கைகளால் வந்து சேர்ந்தது. 47 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த மேஜிக் மூமெண்ட் நடந்துவிட்டது. கேட்சை பிடித்து வெற்றியை உறுதி செய்த கேப்டன் ஹர்மன் பிரீத் உற்சாகத்தில் கிரவுண்டை வட்டமடிக்க தொடங்கினார். ஒவ்வொரு இந்திய வீராங்கனைகளின் கண்களிலும் கண்ணீர் தழும்பியது. நாங்களும் ஜெயிச்சிட்டோம் என இந்திய மகளிர் அணி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடி தீர்த்தனர். வெற்றிக்கு பிறகு பேசிய நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா உலகக்கோப்பை வெல்லும் இந்த தருணத்தை அடைய 45 தூக்கமில்லா இரவுகளை கடந்தேன் என உருக்கமாக தெரிவித்தார். தூதுவன் வருவான், கோப்பை வந்து சேரும் என்ற வசனத்திற்கேற்ப பல மாதங்களாக ஒரு நாள் போட்டியே விளையாடாத ஷெஃபாலி வர்மா பிரதிகாராவலுக்கு பதிலாக இந்திய அணிக்குள் வந்து இந்தியாவை கோப்பைக்கு அழைத்து சென்றார். பேட்டிங்கில் 215 ரன்கள் மற்றும் பவுலிங்கில் 22 விக்கெட்டுகளை வீழ்த்திய தீப்தி சர்மா தொடர்நாயகி விருதை பெற்றார். 87 ரன்கள் மற்றும் 2 விக்கெட்டுகள் கைப்பற்றிய ஷெஃபாலி வர்மா ஆட்டநாயகி விருதை தட்டிச் சென்றார். இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் மித்தாலி ராஜுக்கு கூட கிடைக்காத உலக கோப்பை வென்ற இந்திய கேப்டன் என்கின்ற பெருமையை மகுடமாக சூடிக்கொண்டார் ஹர்மன் பிரீத் கவுர். 3 முறை உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு இந்திய மகளிர் அணி முதல் உலக கோப்பையை முத்தமிட்டது.